السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த தொடர் வகுப்புகளில் இறுதி வகுப்பு தஃப்சீருடைய பாடம். நாம் சூரா சஜிதாவுடைய 17வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பிலே 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். அப்படியா? ஹைர். இல்லை, அது லைவ் திரும்ப கொண்டு வர ஆண்கள் தரப்புல ஹைர். சூரா முழுக்க எத்தனை பேர் பாடம் ஆகிக்கிறீங்க? ஆண்கள் பகுதியில் முழுமையாக அல்லது என்ன பாதி அரைவாசி அல்லது என்ன அல்லது திருத்தின வசனங்கள் ஒரு 5 வசனங்கள் பாடமாக்கிறோம் அல்லது 10 வசனங்கள் இதுவரைக்கும் பாடமாக்கியிருக்கிறோம். பெண்கள் பதிலே சொல்லுங்க. அந்த சூரா முல்க், அடுத்த சூரா சஜிதா. ஏன்னா இந்த 2 அத்தியாயங்கள் நம் வாழ்நாளில் ஓதி வர வேண்டிய அத்தியாயங்கள். அதே போன்று நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன ரமதான்ல இந்த 2 அத்தியாயங்களுக்குரிய தஹ்பீர் மான அந்த போட்டியும் நடைபெறும். நான் போட்டிக்காக வேண்டிய அல்ல, போட்டி என்பது என்ன, ஒரு ஆர்வப்படுத்துறது, தன்ஷீத் உற்சாகப்படுத்துறது. எல்லாரும் பாடமாக்கணுமா? குறிப்பாக இந்த கோர்ஸ்ல கலந்து கொண்டவங்க, நம்ம 4 மாத இந்த கோர்ஸ்ல கலந்து கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவருமாக என்ன செய்யணும், நம்ம இந்த கோர்ஸை நிறைவு செய்யும் பொழுது 2 அத்தியாயங்களை நம்ம என்ன செய்யணும், மான செய்தவர்களாக இந்த கோர்ஸை நாம் நிறைவு செய்யணும். ஆரம்பிப்பா. ஹைர். அன்புக்குரியவர்களே, அப்ப நாம் 18வது ஆரம்பிப்பா. 18வது வசனம் இன்று நாம் பார்க்க வேண்டிய 1வது வசனம். 18வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகல் லா யஸ்தவூன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதனுடைய கருத்து அஃபமன் கான முஃமினன். அல்லாஹு தஆலா ஒரு இஸ்திஃபாம், ஒரு கேள்வியாக, ஒரு வினாவாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். அஃபமன் கான முஃமினன். முஃமினன் சொன்ன யாரு? நம்பிக்கையாளர். அப்ப ஒரு முஃமின் இறை நம்பிக்கையாளர் ஆகிவிடுவாரா, அல்லது ஒரு இறை நம்பிக்கையாளர் கமன் கான ஃபாசிகன், ஒரு பாசிக்கை போன்றவரா அல்லது ஒரு பாசிக்கை போன்றவனா? நம்ம மூமின் என்று சொல்லும் பொழுது ஒரு இஹ்திராம், கண்ணியமா நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு மூமின் ஒரு பாசிக்கை அல்லது ஒரு பாவியை போன்றவரா என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறார். அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல மூமின் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார், அடுத்தது பாசிக் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ்வை நம்பியவர், அதோடைய விளக்கம் நம்ம பார்ப்போம். இறை நம்பிக்கையாளர் ஒரு பாசிக்கை போன்றவரா என்று அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கிறார். கேட்டுப்போட்டு அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவூன், என்ன, அவர்கள் சமமாக மாட்டார்கள். ஏன்னா மூமின்களும் பாவிகளும் ஃபாசிகீன்களும் சமமாக மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு முஃபஸ்ஸிரூன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அஃபமன் கான முஃமினன் பிஆயாத்தில்லாஹி முத்தபிஅன் லிருசுலிஹி
فهو مؤمن بوعده ووعيده طائع له في أمره ونهيه أيكون في حكم الله كمن كان كافرا مكذبا خارجا عن دائرة الإيمان وطاعة الرحمن. இந்த வசனத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பியவர்கள், அதேபோல முத்தபிஅன் லிருசுலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை தூதர்களை பின்பற்றக்கூடியவர், அவர்தான் ஃபஹுவ முஃமினுன் பிவஅதிஹி வ வஈதிஹி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளையும் எச்சரிக்கைகளையும் நம்பக்கூடியவர். அப்படியே இல்லையா? அதே போன்று அல்லாஹ்வுடைய அம்ருன்னு சொன்ன என்ன? கட்டளை. நஹின்னு சொன்னா விலக்கல். இதற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர். அயகூனு ஃபீ ஹுக்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய சட்டத்திலே ஆகுமா? எப்படி? கமன் கான காஃபிரன் முகத்திபன். அப்ப இப்படியான ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய ஹுக்மிலே அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வை அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்கக்கூடியவரை போன்று ஆகிவிடுவாரா? ஏன்? அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அப்ப அவங்கெல்லாம் ஹாரிஜன் அன் தாயிரத்தில் ஈமான், ஈமானுடைய வட்டத்திலிருந்து வெளியே செல்லக்கூடியவர்கள். வத்தாஅத்திர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு வழிபடுவதிலிருந்து என்ன செய்வாங்க? வெளியே போகக்கூடியவர்கள். மூமின்னு சொன்ன என்ன? நம்பிக்கையும் இருக்கும். அடுத்தது என்ன? அல்லாஹ்வுடைய அம்ர் நஹிக்கு என்ன செய்வாங்க? அவங்க கட்டுப்படுவார்கள். அப்ப லா யஸ்தவூன், என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க சமமாக மாட்டார்கள். இதே போன்று வசன நடைகள் நீங்க அல் குர்ஆன்ல பாப்பீங்க. ஏதாவது ஒரு வசனம் சொல்லலுமா? எப்படி சொல்லுங்க, கேட்கல. சூரத்து ஜுமருடைய 9வது வசனம், இதே வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி என்று வரும் பொழுது இன்னும் முதல்ல என்ன, அந்த வசனத்துக்கு என்ன இருக்கு? ஒரு என்ன வெயிட் இருக்கு என்றா, அறிந்தவர்களும் அறியாதவர் என்ன செய்ய மாட்டாங்க? சமமாக மாட்டார்கள். அதே போல இன்னும் சில வசனங்கள் பாருங்க. சூரத்து ஸாத்ல அம் நஜ்அலுல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்தி அம் நஜ்அலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார். அப்ப 18வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டான். யாரு முஃமினும் ஃபாசிக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சூரா ஸாத் 28வது வசனத்தை சொல்கிறான், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள் அவர்களை நாம் ஆக்குவோமா கல் முஃப்ஸிதீன, யாரை போன்று? குழப்பவாதிகளை போன்று. இவத்துல முஃப்ஸிதீன் சொன்னா அவர்களிடத்துல ஈமானும் இல்ல, அடுத்து என்ன, சாலிஹான அமல்களும் இல்ல, அவர்களை போல நாம் ஆக்குவோமா? அம் நஜ்அலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார், முத்தகீன்களை நாம் யாரை போன்று? ஃபுஜ்ஜார்கள், பாவிகள், குற்றவாளிகளை போல நாம் ஆக்குவோமா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம அதே போன்று சூரா ஜாசியால நீங்க பார்த்தீங்கன்னா 21வது வசனத்துல அம் ஹஸிபல்லதீன இஜ்தரஹு ஸய்யிஆத், பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்களா, எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அம் நஜ்அலஹும், அவர்களை நாம் ஆக்கி விடுவோம், கல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் புரியக்கூடியவர்களை போன்று. எப்படி? சவாஅன் மஹ்யாஉம் வ மமாத்துஹும், அவர்களுடைய வாழ்விலும், வாழ்வன்னு சொன்ன எங்க சம்பந்தப்படுது? உலகத்துல. வ மமாத்துஹும், அவருடைய மரணத்திலும், மரணத்துக்கு பின்னால் உள்ள. அப்ப இவர்களை, பாவம் செய்யக்கூடியவர்களை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களை போல நாம் ஆக்கி விடுவோமா? அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் என்னதான்? 2 கூட்டங்கள் தான். உலகத்திலும் அல்லாஹ்வுடைய என்ன பார்வையில், அல்லாஹ்வுடைய
கணிப்பில் மறுமையிலும் தான். மூமின்கள் வேற, அடுத்து யாரு? இறை நிராகரிப்பாளர்கள், அதே போன்று இணை வைப்பாளர்கள், முஜ்ரிமீன்கள் பாவிகள் வேறு. நாளை மறுமை எல்லாம் சொல்ல வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன். முஜ்ரிமீன் நான் ஆரம்பம் போன வாரம் பார்த்தோம். முஜ்ரிம் என்று வரும் பொழுது அதுல குஃபுரும் வரும், குற்றவாளிகள் என்று வரும். முஜ்ரிம் என்று சொன்னா குற்றவாளி, குற்றவாளிகள் என்று வரும்போது குஃபுர். அடுத்தது என்ன? ஷிர்க், இணை வைப்பு. அடுத்தது பெரும் பாவங்கள், பெரும் பாவங்கள். புரியுதா? அதுல நிஃபாக், அதுக்கு மேலான நிஃபாக் எல்லாம் வரும். அப்ப அல்லாஹ் தஆலா தம்யீஸ் நாளை மறுமையில் என்ன உலகத்துல பிரிக்க மாட்டான். அப்படியே இல்லையா? ஒரு மஹல்லால எப்படி இருப்பாங்க? எல்லாம் கலந்து இருப்பாங்க. ஒரு ஊர்ல கலந்திருப்பார்கள், ஒரு நாட்டுல கலந்திருப்பார்கள். ஆனா மறுமையில வந்து அந்த மக்ஷருடைய வெளியெல்லாம் என்ன செய்வான்? ரெண்டு கூட்டமாக பிரித்து விடுவான். அன்புக்குரியவர்களே, அப்ப இது அல்லாஹு தஆலா இப்படி சூரத் சஜிதாவுடைய 18வது வசனம், அதை இன்னும் பல வசனங்கள்ல இப்படி கேள்வியாக கேட்கிறான் என்று சொன்னா, நம்முடைய ஈமானை நம்ம என்ன செய்ய சுய பரிசோதனை செய்யணும். நம்முடைய ஈமானுடைய தரம் என்ன, நம்முடைய நம்பிக்கையுடைய என்ன தரம் என்ன. அதே போன்று பாவங்களுடைய விஷயத்துல நாம் எந்த அளவு இருக்கிறோம், நம்மிடத்துல ஏதாவது பெரும் பாவங்கள் நடைபெறுகிறதா, அல்லது குஃபுர் ஷிர்க் சம்பந்தமான நம்பிக்கைகள் இருக்கிறதா என்று நம்ம ஒரு சுய பரிசோதனை, மீள் பரிசோதனை செய்வதற்காக வேண்டித்தான் என்ன செய்ய அல்லாஹ் தஆலா இப்படியான கேள்விகளை கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப லா யஸ்தவூன் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சமமாக மாட்டார்கள் என்றால் லா யஸ்தவில் முஃமினூன வல் ஃபாஸிகூன இன்தல்லாஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் முஃமின்களும் ஃபாஸிகூன்களும் சமமாக மாட்டார்கள். ஃபலிகுல்லின் ஜஸாஉன் முக்தலிஃபுன் பிஹஸபி மா கத்தமூஹு, அந்த இரண்டு சாராருக்கும் அவர்கள் எதை முற்படுத்தி அனுப்பினார்களோ அதற்கேற்ப அவர்களுடைய கூலி என்பது என்ன வேறுபடும், வித்தியாசப்படும். மூமின்கள் எங்க இருப்பாங்க? சுவர்க்கம். அதுக்கு மாற்றமானவர்கள் ஃபாசிகுன்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துக்குரியவர்கள். இது வந்து அல்லாஹ் தஆலா 18வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். 19வது வசனத்தை பாருங்க. சரி, அல்லாஹ் தஆலா இப்படி முஃமின் ஃபாசிக் இரு சாராரும் சமமா மாட்டார் என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி இன்னும் தெளிவாக சொல்றான். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன நாளை மறுமையில். 19வது வசனத்தை பாருங்க. அம்மல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறார்கள் அவர்கள், ஃபலஹும் அவர்களுக்கு இருக்கிறது ஜன்னாத்துல் மஅவா. ஜன்னாத்துல் மஅவான்னு சொன்னா ஒதுங்குவதற்கான, ஜன்னாத்துன்னு சொன்ன மஅவான்னு சொன்னா ஒதுங்கக்கூடிய இடம். அப்ப அவங்க ஒதுங்கக்கூடிய இடம் வந்து எதா இருக்கும்? ஜன்னாத்துன்னு சொன்னா சோனச்சோலைகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள், சோலைகள், அதை குறிக்கும். எப்படி நுசுலன், அது எதுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி விருந்தாக அவர்களுக்கு நாளை மறுமையில் சுவனச்சோலைகள் அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி வழங்குவான்? நுசுலன் விருந்தாக. பிமா கானூ யஅமலூன், அவர்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு விருந்தாக. உலகத்தில் அவர்களுடைய ஈமான், சாலிஹான அமல், இன்னும் என்னென்ன அல்லாவை பொருத்தமாக்கி வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய என்னென்ன நல்ல அமல்கள் புரிந்தார்களோ இபாதத்துகள், அதற்கு விருந்துதான் என்ன? சொர்க்கத்துடைய சோலைகள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப அம்மல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா அன்னஹு தஃஸீலுன் லிமராத்திபில் ஃபரீகைனி ஃபில் ஆখিরা. அல்லாஹ் தஆலா இந்த வசனம் அதே போன்று இதற்கு பின்னால் வரக்கூடிய வசனத்தை சொல்வான். இரண்டு கூட்டங்களையும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மராத்திபன் சொன்ன படித்தரங்களை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். மறுமையில் பஅத திக்ரி அஹ்வாலிஹிமா ஃபித் துன்யா, துனியாவிலே அவர்களுடைய நிலைமையை சொன்னதுக்கு பின்னாலாய். இந்த வசனத்திலே முன்னால சொன்ன வசனத்தை அல்லாஹ் சொன்னான். அதுக்கு முன்னால் நாம பார்த்தோம், அந்த இறை மறுப்பாளர்கள், நிராகரிப்பாளர்கள், ஃபாசிகீன்கள், அவர்களுடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹ் தஆலா முன்னால் உள்ள வசனங்களை சொன்னான். அம்மல்லதீன ஆமனு பிமா வஜப அலைஹிமுல் ஈமான்,
وعملوا الأعمال الصالحة بإخلاص لله تعالى ومتابعة لشرعه. முஃபஸ்ஸிரீன்கள் அந்த வசனத்துக்கு சொல்றாங்க, எதெல்லாம் ஈமான் கொள்வது வாஜிபோ, அப்படியே இல்லையா? ஈமான் சொன்ன என்ன? அல்லாஹு தாலா எதெல்லாம் எவைகளெல்லாம் ஈமான் கொள்ளுமாறு சொல்லிருக்கிறானோ அவைகளை ஈமான் கொள்ளணும், அப்படியே இல்லையா? அதுல ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை இஹ்லாஸ் சொன்ன உல தூய்மையுடன் மன தூய்மையுடன் செய்கிறார்கள். இரண்டாவது முத்தாபத்தில் மார்க்கத்தை பின்பற்றி என்ற ரசூல் அவருடைய சுன்னாவை அவருடைய வழிமுறையை பின்பற்றி செய்தால் ஃபலஹும் ஃபில் ஆখিরাতি, மறுமையில் அவர்களுக்கு இருக்கிறது ஜன்னாத்துன் யஊன இலைஹா, அவர்கள் ஒதுங்குவதற்கான சுவன சோலைகள் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஃபஹும் ஃபீஹா முகீமூன். நம்ம ஒவ்வொருத்தருடைய என்ன எது இல்லாட்டி நம்ம பேசுற எதிரிக்கு சொல்ல செய்து சொன்னாரு, இக்காமா இருக்கும், அப்படி இல்லையா? அதான் இக்காமா. இங்க வந்து நம்ம 10 வருஷம் எல்லாம் எப்படி பெரும்பாலும் இங்க 15-20 வருஷம் தாண்டிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நம்ம என்ன இங்க இருந்தா என்ன எதிரிக்கு நமக்கு எது கிடைக்கல இஸ்மால் பத்தன்னம். ஆனா எதிரிக்கு அல்ஹம்துலில்லாஹ் இக்காமா. ஆனா மறுமையில நமக்கு சொர்க்கத்துக்கு நமக்கு இக்காமா கிடைக்கணும், வேங்கதா முக்கியமாக மாறணும். அப்ப அவங்க முஃமின்கள், முஹ்லிசூன்கள், சாலிஹான அமல்கள் செய்தவர்கள் அந்த சுவர்க்கத்திலே சுவனச்சோலைகளிலே ஃபஹும் முகீமூன், முக்கியமாக அவர்கள் இருப்பார்கள். வமின்ஹா லா யஹ்ருஜூன், அதுல என்ன செய்ய மாட்டாங்க, வெளியாக மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துல பாருங்க, அம்மல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா நுஸலம் பிமா கானூ யஅமலூன். இதுல முக்கியமான இன்னும் ஒரு செய்தி சொல்லப்படுது. யாருக்கு சொல்லலும்? உங்களுக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஏதாவது புரியுதா? பாரக்கல்லாஹு ஃபீகுன்ன. என்ன அன்னல் ஈமான லா யதிம்மு இல்லா பில் அமலி ஸாலிஹ். நிச்சயமாக ஈமான் என்பது அது பூரணமாகாத எதை கொண்டே தவிர சாலிஹான அமல் அதை கொண்டுதான் பூரணமாகும். ஃபலா யக்ஃபி முஜர்ரதுல் அகீதா. நம்ம அதுல கரெக்டா இருக்கணும், சரியா? அந்த கொள்கையில நம்பிக்கை கோட்பாட்டுல ஈமான் நம்ம உறுதி ஆயிக்கணும். ஆனா அது ஈமான் மட்டும் என்ன செய்யாது, எப்படி பூரணமாகும் என்று சொன்னா என்ன, சாலிஹான அமல்கள் புரிந்தால்தான் அந்த ஈமான் பூரணமாகும். பல் லா புத்த மின் அமலின் சாலிஹ். யார் முஃமின் என்று சொல்றாரோ அவர் அடுத்தது என்ன இருக்கணும், அல் அமலு சாலிஹ், அப்படியே இல்லையா? அல் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களையும் இந்த ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். ஒரு இடம் இல்ல, பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா நம்ம இது ரெண்டும் நம்ம இடத்துல அவசியம். அன்புக்குரியவர்களே, அடுத்தது நுசுலம் பிமா கானூ யஅமலூன். அப்ப சுவர்க்கத்துடைய சோலைகள் அவர்களுக்கு விருந்தாக அல்லாஹு தஆலா வழங்குகிறான், உலகத்திலே அவர்கள் செய்த அமலின் காரணமாக. ஐ துயாஃபத்தன் கரீமத்தன், ஒரு சங்கையான இது ஒரு விருந்து. முஹய்யஅத்தன் லஹும், அவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். பிஸபபி மா கானூ யஅமலூன ஃபித் துன்யா மினல் ஈமானி பில்லாஹி வ தாஅத்திஹி. அல்லாஹ் அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக என்ன செஞ்சாங்க, கட்டுப்பட்டார்கள், வழிபட்டார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விருந்து. 20வது வசனத்தை பாருங்க. இரண்டாவது ஃபரீக். முதல் ஃபரீக் என்ன சொல்லுங்க, ஈமான் சாலிஹான அமல் அவர்களுக்கு கிடைக்கிறது என்ன, சுவர்க்கத்துடைய சோலைகள், அப்படியே இல்லையா? நுசுலன், விருந்தாக. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் குடும்பமாக அந்த கூட்டத்திலே சேர்த்து வைக்கணும், துவா செய்வோம். 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம்மல்லதீன ஃபஸகு என்ன சொன்னா, அம்மல்லதீன, நல்லதீன வந்து சரியான கருத்து வரும், பின்னால வரக்கூடிய வார்த்தை நம்ம சேர்த்ததான். அம்மல்லதீன ஃபஸகு, பாவம் புரிந்தவர்கள். இந்த ஃபாசிக்னு சொல்லுவோமே, ஃபிஸ்க், அதான் ஃபஸகு, பாவம் புரிந்தவர்கள். ஃபமஅவாஹும், அவர்கள் ஒதுங்கும் தலம் அன்னார், எது, நரகம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். பாவிகள் ஒதுங்கும் தலம் என்ன, நரகம். குல்லமா அராது ஐ யஹ்ருஜு மின்ஹா
உஈது ஃபீஹா வகீல லஹும் ذوقوا عذاب النار الذي كنتم به تكذبون. அப்ப உலகத்திலே பாவம் புரிந்தவர்கள் அவர்கள் ஒதுங்கும் தலம் நரகம். குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா, அதுல அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கலுமா, முக்கியமா இருக்கலுமா நரகத்துல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப குல்லமா அராது அவர்கள் நாடும் போதெல்லாம், இந்த குல்லமான்றதுக்கு என்ன கருத்து, போதெல்லாம். அப்ப அவர்கள் நாடும் போதெல்லாம் ஐயஹ்ருஜு மின்ஹா, அதிலிருந்து வெளியாகுவதற்கு, எதிலிருந்து, நரகத்திலிருந்து வெளியாகிறதுக்கு என்ன முயற்சி செய்வாங்க, நாடுவாங்க. ஆனா உஈது ஃபீஹா, திரும்ப என்ன செய்வாங்க, அங்கே மீட்டப்படுவார்கள், அதிலே மீட்டப்படுவார்கள். வக்கீல் அவர்களுக்கு சொல்லப்படும், வக்கீல் அல்லாஹும் அவர்களுக்கு சொல்லப்படும். பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படி இதெல்லாம் நமக்கு இங்கே அல் குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்லிடுறான். ذوقு, நீங்க என்ன செய்யுங்க, சுவையுங்கள், அதாபன்னார், நரகத்துடைய தண்டனை வேதனையை, அல்லதி குந்தும் பிஹி துகத்திபூன், நீங்க அதை கொண்டு தான் உலகத்தில் என்ன செஞ்சிருந்தீங்க, பொய்யாக்கி கொண்டிருந்தீர்கள், அந்த வேதனையை சுவையுங்கள். நம்ம ஆரம்பத்திலே முன்னால வசனங்கள்ல படிச்சோம், நரகத்துல வேதனை கிடைக்கும், அது என்ன, அல் அதாபு அல் ஜிஸ்மி, உடம்பு சார்ந்த வேதனை, அப்படி இல்லையா, அது யாருக்கும் தாங்க முடியாது. இப்ப வகீல லஹும் ذوقوا عذاب النار, இப்படி எல்லாம் சொல்றது என்ன, அல் அதாபுல் கல்பி, நஃப்ஸி என்று சொல்லலாம், கல்பின்னு சொல்லலாம். இது உள்ள சார்ந்த வேதனை. லித்தௌபீஹ் நம்ம பார்த்தோம். எதற்காக அல்லாஹ் இப்படி சொல்வான், நரகத்துக்கு பொறுப்பான வானவர்கள் இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க, அவர்களை இன்னும் கேவலப்படுத்துவதற்காக வேண்டி. நாளை மறுமையில் கண்ணியம் என்பது யாருக்கு தான், மூமின்களுக்கு தான். ஈமான் சாலிஹான் அமல்கள் புரிந்தவர்கள், அந்த நல்ல அடியார்கள் மக்களுக்கு தான். அப்ப இலிபு ஹிஸ் எல்லாம் என்ன யாருக்கு, அந்த கேவலம் எல்லாம் பாவிகளுக்குத்தான், இணை நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் பாவிகளுக்குத்தான். அன்புக்குரியவர்களே, அம்மல்லதீன ஃபஸகு ஃபமவாஹும் முன்னார், அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அம்மல்லதீன ஹரஜு அனில் ஈமானி பில்லாஹி வ தாஅத்திஹி, ஃபஸகு என்று சொன்னால் முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, ஈமானை விட்டு வெளியானவர்கள். அப்ப அவங்கள்ட்ட எது இல்லை, ஈமான் என்பது இல்லை. அடுத்த வ தாஅத்திஹி, ஈமான் இல்லாட்டி எதுவும் இருக்காது. அல்லாஹ்வுக்கு தாஅத், வழிபடக்கூடிய கட்டுப்படக்கூடிய தன்மை விளந்து விடுவார்கள். ஈமான் போனா அடுத்தது போறது எது சொல்லுங்க, தாஅத் தான் போகும். அதனால் நம்ம ஈமான தஜ்தீத், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஈமான உறுதிக்காக நம்ம துவா செய்து கொண்டே இருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஃபகஃபரு பிஹி வ அஸௌஹு, அப்ப அல்லாஹ்வை திரும்ப நிராகரித்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள். ஃபமஸ்கனுஹும் வ மகர்ருஹும் அல்லதி யஊன இலைஹி, அவர்கள் தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் வ யுகீமூன ஃபில் ஆখিরাতি ஃபீஹி, அவர்கள் மறுமையில் முக்கியமாக நிரந்தரமாக தங்கக்கூடிய இடம் ஹுவன்னார், அது சொல்லுங்க நரகம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹான்னு சொன்னால், ஐ குல்லமா அராது ஐயஹ்ருஜு மினன் நார் உஈது ஃபீஹா முக்ரஹீன், என்ன செய்வாங்க, அதுல இருந்து தப்புறதுக்கு வெளியாகிறதுக்கு நாடுவாங்க, என்ன வெளியாகிறதுக்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் திரும்ப முக்ரஹீன் சொன்ன பலவந்தமாக கொண்டு போய் இழுத்து நரகத்திலே அவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்க சூரத்துல் ஹஜ்ல பார்த்தீங்கன்னா 21வது 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலஹும் அவர்களுக்கு இருக்கிறது மகாமிஉ மின் ஹதீத் என்று சொல்கிறான். அதாவது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நரகவாசிகளுக்கு இரும்பாலான மக்காமி என்று சொன்னா சொல்றது சம்மட்டி என்று சொல்றது இல்லையா, ஒரு விதமான ஒரு ஆயுதம் மாதிரி. அதனாலதான் என்ன செய்வாங்க, அடிக்கப்படுவார்கள். குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், குர்ஆன்ல இந்த வசனம் வருது, அவர்கள் அதிலிருந்து வெளியாகுவதற்கு நாடும் போதெல்லாம் எதன் காரணமாக, மின் கம்மின், துக்கம் கவலையின் காரணமாக. உலகத்தில் இருக்கக்கூடிய கம் மாதிரி இருக்குமா, கம்னு சொல்லி நம்ம சொல்லுவோமே கவலை, உலகத்துடைய கவலை அது மாதிரியான கவலை அல்ல. மறுமையுடைய அந்த கை சேதத்தின் மூலமாக நரகத்துடைய வேதனை மூலமாக ஏற்பட அது என்ன, அந்த கவலைக்கு முடிவென்பதே இருக்காது. அவங்க நாடும் போதெல்லாம் ஒய்து ஃபீஹா வதூகு, அவர்கள் சொல்லப்படும் அதாபல்
வதூக்கு அதாபல் ஹரீக், சுட்டெரிக்கக்கூடிய இந்த தண்டனையை சுவையுங்கள், அனுபவியுங்கள். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஹஜ்ல 19வது வசனத்துல சொல்கிறான், ஃபல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்கள், குத்திஅத் லஹும், அவர்களுக்கு தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் திரும்ப இன்னும் சில வசனங்களே சேர்க்கிறேன்னு சொன்னா, நரகத்தோடு நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹூத்தர் இன்னும் எவ்வளவு விரிவாக சொல்லியிருக்கிறான், இன்னும் பல வசனங்கள்ல. அப்ப குஃபுருடையவர்கள், நிராகரித்தவர்களுக்கு அவர்களுக்கு எது தயார் சொன்னா, சியாபுன் மின்னார், நெருப்பாலான என்ன ஆடை, சட்டை. அப்ப நரகம் என்றாலே என்னதான், அவங்களுக்கு எந்த சட்டை அணிவிக்கப்படும், நெருப்பாலான சட்டை அணிவிக்கப்படும். யுசப்பு மின் ஃபௌகி ரூசிஹிம் அல் ஹமீம், அவர்களுக்கு அவர்களுடைய தலைகளுக்கு மேலால், யுசப்னு சொன்னா ஊற்றப்படும், கொட்டப்படும், அல் ஹமீம் சூடான தண்ணீர். அந்த ஹமீம் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க, தண்ணிய சூடாக்கி சூடாக்கி கடைசி கட்டம் தானே, அதுக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது, லாஸ்ட் ஃபைனல், அதுதான் ஹமீம். அந்த தண்ணீர் என்ன செய்யப்படும், ஊத்தப்படும், கொட்டப்படும். யுஸ்ஹரு பிஹி மாஃபி புதூனிஹிம் வல் ஜுலூத், அவருடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும், எல்லா பகுதிகளும், வல் ஜுலூத், அவர்களுடைய தோள்களும் அப்படியே உருக்கப்படும் அந்த ஹமீம் என்ற தண்ணீர் மூலமாக. எவ்வளவு கடுமையான வேதனை. அன்புக்குரியவர்களே, சூரத்து நிசாவுடைய 56வது வசனத்தை பாருங்க. இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா, எங்களுடைய வசனங்களை நிராகரித்தவர்கள், சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, அவர்கள் நரகத்திலே தான் அவர்களை நாம் கொண்டு போய் சேர்ப்போம். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும், சரி நமக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றுதான், நரகவாசிகள் நெருப்பால ஆடைன்னு சொன்னாலும் அவருடைய தோல் எல்லாம் என்ன செய்யும், கருகி போகுமா இல்லையா? திரும்ப கருகி போனால் எல்லாம் சொல்லுவாங்க, குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும், அவருடைய தோள்கள் எல்லாம் கருகி போகும் போதெல்லாம், பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, நவுதுபில்லாஹி மின்ஹா, அவர்களுக்கு நாம் மாற்றுவோம், எதை மாற்றுவோம், வேறு தோள்களை மாற்றுவோம் அதற்கு பகரமாக. அப்ப அல்லாஹ் நம்ம இன்றைக்கு என்ன வேறு தான் என்ன செய்வோம், வேறு வந்தா சட்டையை மாத்திட்டிப்போம், அப்படியே இல்லையா? சூடான காலத்துல, கோடை காலத்துல நம்ம உலகத்துல எப்படி சட்டைகளை மாத்திட்டிப்போமோ, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, அதே மாதிரி நரகத்துல என்ன செய்வான், நரகவாதி இருக்கு, தோள்களை மாற்றி கொண்டிருப்பான். எதுக்கு லியதூக்குல் அதாப், அவர்கள் அந்த நரகத்துடைய தண்டனையை அனுபவிப்பதற்காக வேண்டி, சுவைப்பதற்காக வேண்டி. இன்னல்லாஹ கான அசீசன் ஹக்கீமா, நிச்சயம் அல்லாஹு தஆலா மிகைக்கக்கூடியவன், ஞானமுள்ளவன் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், இறுதியாக முடிக்கும் பொழுது, வக்கீல லஹும் தூக்கு அதாபன்னார் அல்லதி குந்தும் பிஹி துகத்திபூன். அன்புக்குரியவர்களே, இன்ன அஹ்லன்னார் யுஜ்மஉ லஹும் பைனல் அதாபில் ஜிஸ்மியி வல் அதாபில் கல்பியி. முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது இந்த வசனம் சொல்றாங்க, நரகவாசிகளுக்கு ஒன்று சேர்க்கப்படும் அந்த தண்டனைகள் எதுக்கு மத்தின்னு சொன்னா, அல் அதாபுல் ஜிஸ்மியும் இருக்கும். அல் அதாபுல் ஜிஸ்மி என்று சொன்னா உடம்புக்கு ஏற்படக்கூடிய தண்டனை, நோவினை. வல் அதாப் அல் கல்பி என்று சொன்ன உள்ளத்துக்கு, உள்ளத்துக்கு சொன்னா நரகத்துக்கு பொறுப்பானவர்கள் சொல்லுவாங்க, தூக்கு தூக்கு, அனுபவித்துக் கொண்டே இருங்கள். திரும்ப சொல்லுவாங்க, உங்களுக்கு நம்முடைய ரசூல்மார்கள் வரவில்லையா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு வரவில்லையா என்று இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன, அது எதை நோயினைப்படுத்தும், கல்வ உள்ளத்தை தான் நோயினைப்படுத்தும். எதுக்குன்னு சொன்னா தௌபீகி, தௌபீகன்னு சொன்னா இழிவுபடுத்துவதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, அடுத்து 21வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல நுதீகன்னஹும், ஓதுங்க, மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். வல நுதீகன்னஹும், உறுதியாக நாம், நிச்சயமாக, அந்த வல நுதீகன்ன என்று வரும் பொழுது என்ன, தஅக்கீத், லித்தஅக்கீத், அல்லாஹ் உறுதிப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை சொல்வான். அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்வோம். யாருக்கு இது அல்லாஹ் தஆலா உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் சொல்றான். வலா நுதீகன்னஹும், அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்வோம், மினல் அதாபில் அத்னான்னு சொன்னா குறைவான தண்டனையை, குறைந்த வேதனை, தூனல் அதாபில் அக்பர்ன்னு சொன்னா பெரும்
தண்டனை அவர்களுக்கு வழங்குவதற்கு முன்னால். தூணன்னு சொன்ன விடுத தூணல் அதாபில் அக்பர் என்னன்னா பெரிய வேதனைக்கு முன், பெரிய தண்டனைக்கு முன் குறைந்த தண்டனையை அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்வோம். அப்ப இது உலகத்திலேயா ஃபித்துன்யா ஃபில் ஆகிராவா? என்ன அல் அதாபுல் அக்பர்ன்றது எங்க ஆகி மறுமையில, மறுமையில இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த கொடுமைகள், பயங்கரமான அந்த கஷ்டங்கள், அடுத்த நரகத்தில் ஏற்படக்கூடிய தண்டனைகள் தான் என்ன அல் அதாபுல் அக்பர். அல் அதாபுல் அத்னா என்பது உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடிய சில நோவினைகள், சில என்ன சோதனைகள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படியான குறைந்த வேதனையை நாம் அவர்களுக்கு சுவைக்க செய்கிறோம், பெரும் தண்டனையை வழங்காமல். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் எதற்காக வேண்டி? மீளுவதற்காக வேண்டி. இப்ப குஃப்ர்ல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? ஈமானுக்கு வரணும். இணை வைப்பு இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? ஷிர்கில் இருந்து ருஜு மீள வேண்டும். பெரும் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? மீளணும். வட்டியில சம்பந்தமா அல்லாஹ் தஆலா நமக்கு பல சோதனைகளை, கஷ்டங்களை தந்து கொண்டே இருப்பான், நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப. இது அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி? நீங்க அந்த பாவத்தை செஞ்சீங்க, நீங்க மீண்டு மீள வேண்டும் என்பதற்காக. அல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் மீளுவதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, அப்ப இதுல அல்லாஹ் சொல்றான், வல நுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் வல நுஸீபன்ன ஹாஉலாஹில் ஃபாஸிகீன் அல் முகத்திபீன் மினல் அஸாபில் லதீ யகூனு கப்ல யௌமில் கியாமா. மறுமை நிகழ்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சில தண்டனைகள், சில நோவினைகள் யாருக்கு? இந்த ஃபாஸிகீன்களுக்கு, முகத்திபீன்களுக்கு. தூனல் அஸாபில் அக்பர் ஃபில் ஆகிரா, எதுக்கு முன்னால? மறுமையில பெருந்தண்டனைக்கு முன்னால். லஅல்லஹும் யர்ஜிஊன் ஐ லஅல்லஹும் யதூபூன இலல்லாஹி மின் குஃப்ரிஹிம் வ இஸ்யானிஹிம். எதுக்காக வேண்டி லஅல்லஹும் யர்ஜிஊன் சொன்னா? குஃப்ரில் இருந்து அவர்கள் மீளுவதற்காகவும், வ இஸ்யானிஹிம் சொன்னா அவர்கள் எதெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாவத்திலிருந்து மீளுவதற்காக வேண்டி. என அன்புக்குரியவர்களே, அதாவது சரி, சில வேளை நம்ம நினைக்கலாம் நமக்கு எந்த ஒரு தண்டனை நம்ம என்ன செய்யல, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதாபுல் அத்னா நம்ம உணரல் என்று சொன்னா, அதாவது இது இந்த தஃப்சீரோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. சில அறிஞர்கள்ட்ட இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமுல்லா, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமவுல்லா, முக்கியமான கிபாரு தாபீன், மூத்த தாபீன்களிடத்துல சில மாணவர்கள் கேட்பாங்க, அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்து இருக்கிறோம், ஆனா என்ன செய்யல, நாம் எதை காணல, தண்டனை சோதனை எதையும் காணல. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் நிறைய மூத்த அதாவது தாபீன்கள் இருந்தால் அறிஞர்கள் சொல்லுவாங்க, அதாவது பாவங்களுக்கு தண்டனைகளுக்கு சோதனைகள் வாரது ஒரு முறை அல்லாஹ்வுடைய. இன்னொரு வழிமுறை எப்படின்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வை விட்டு தூரமாய்க்கிறீங்களா, அது ஆகப்பெரிய ஒரு முசீபத், உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனை. தொழுகையில நீங்க இன்பம் காணாம இருக்கிறது, அல்லது ஹராமான விஷயங்கள் ஈடுபட்டது, குர்ஆனை விட்டு நீங்க தூரமாகிறது, அப்ப வணக்க வழிபாடுகள்ல உங்களுக்கு இன்பம் குறைகிறது, இதெல்லாம் என்ன? அதாபு தான். இது என்ன? அதாபு, சோதனை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நம்மிடத்துல வணக்க வழிபாடுகளில் அதாவது நம்முடைய ஈமானில் ஒரு குறைவு, வணக்க வழிபாடுகள் என்ன ஒரு அசம்பந்தமான போக்கு, அல்லது நாம அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டால் நாம் உடனே செய்த தௌபா செஞ்சுட்டு உடனே மீண்டும். ஏன் காரணம்? இந்த பின்னடைவுக்கெல்லாம் எது காரணம் சொல்லுங்க? பாவங்கள் தான். அதாவது சயீத் முஸையிப் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தான் ஒரு கேட்கிறாரு, நான் இரவு தூங்கும் பொழுது ஃபஜ்ர் தொழுகை அல்ல, ஃபஜ்ர் தொழுகை கட்டாயம் தொழணும், வழங்குதா, நான் இரவு நேர தொழுகை தொழுவதற்கு ஆசைப்படுகிறேன், அந்த எண்ணத்தோட தான் நான் என்ன செய்கிறேன், தூங்குகிறேன், ஆனால் எனக்கு என்ன செய்யல, இரவு நேர தொழுகை தொழ முடியல. அதுக்கு அவங்க அழகான ஒரு பேர் சொல்லலாம், கையதற்க துனூபுக், அதாவது அல்லாஹ்வுடன் முனாஜாத் செய்ய அல்லாஹ் உரையாடக்கூடிய ஒரு வணக்கம் இரவு தொழுகை என்பது, அதை செய்யாம தடுக்கிறது உனக்கு தடையாக இருப்பது எது சொல்லுங்க? உன்னுடைய பாவங்கள் தான், உன்னுடைய பாவங்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், உலகத்திலே குறைவான தண்டனைகள், இப்படியான சோதனைகள் ஏற்படுவது
பெருந்தண்டனைகளுக்கு முன்னால் எதற்காக அல்லஹும் யர்ஜிஊன் அவர்கள் அந்தந்த தவறுகளிலிருந்து அவர்கள் மீறுவதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, 22வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வமன் அவ்லமு மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி சும்ம அஅரத அன்ஹா இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இதிலே அல்லாஹ் தஆலா இஸ்திஃபாம் கேள்வியாக இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். வமன் வமன் சொன்ன யார், வமன் அவ்லமு என்று சொன்ன என்ன கருத்து? ரொம்ப மிகவும் அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். மிக அநியாயக்காரன், ரொம்ப அநியாயக்காரன் யார்? மிம்மன் யாரை விட சொன்னா மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி அவனுடைய ரப்புடைய வசனங்கள் அவனுக்கு நினைவூட்டப்பட்டு, துக்கிரன்னு சொன்ன ஓதப்பட்டு நினைவூட்டப்பட்டு, சும்மா பின்பு ஆரத அன்ஹா என்ன செய்றான்? அந்த வசனங்களை புறக்கணிக்கிறான். இவனை விட ரொம்ப அநியாயக்காரன் யார் என்றெல்லாம் கேள்விக்கிறான். அன்புக்கு நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களை எவ்வளவு படிக்கிறோம்? சில வசனங்கள் அவாமிர்களாக வருது. அவாமிர் சொன்ன கட்டளைகளாக வருது. சில வசனங்கள் எப்படி வருது? அதாவது முஹர்ரமாத் நஹிகளாக வருது, விலக்கல்களாக வருகிறது. சில வசனங்கள் படிப்பினையாக வருகிறது. சில வசனங்கள் என்ன வரலாறுகளாக நபிமார்களுடைய செய்தி எல்லாம். அதாவது இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெறுகிறோம்? அதை நாம கபூல் செய்கிறோமா? அதுக்கு நாம கட்டுப்படுகிறோமா? அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வமன் அத்லம் மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பி சும்ம ஆரத அன்ஹா இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவனை விட ரொம்ப அநியாயக்காரன் யார்? இன்னா நிச்சயமாக நாம் மினல் முஜ்ரிமீன குற்றவாளிகளை, முஜ்ரிமீன் சொன்ன யாரு? குற்றவாளிகளை முன்தகிமூன் சொன்ன தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குற்றவாளிகள் நாம் என்ன செய்வோம்? நாம் தண்டிப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, வமன் அவ்லம் மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி சும்ம அஅரத அன்ஹா இதுல பாருங்க, வலா அஹத அவ்லமு மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி தன்னுடைய ரப்பின் அட்டாட்சிகள் அல்லது வசனங்கள் நினைவு கூறப்பட்டு, சும்மா ஆரத அன்ஹா அதை அவன் புறக்கணிக்கிறான். முஸ்தக்பிரன் அதாவது முஸ்தக்பிரன் அன் கபூலிகா அதை கபூல் செய்வதற்கு செய்யாம பெருமை அடித்தவனாக, அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, அதன் மூலமா படிப்பினை பெறுவதற்கு அல்லது கட்டுப்படுவதற்கு அவனுக்கு தடையாக இருப்பதை சொல்லுங்க, பெருமை. கபூலுக்கும் தான் அனில் அதே ஒன்று அனில் இன்கையாது இலைகா அதற்கு என்ன கட்டுப்படுவதற்கு தடையாக இருக்கிறது பெருமை அல்லது அலட்சியம். இன்னும் நாம் நிறைய வசனங்களை பார்த்தோம். அல்லாஹு தஆலா சொல்ற, இவனை விட ரொம்ப மிக அநியாயக்காரன் யார் என்று கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, இதற்கு விளக்கம் சொல்ல சொல்றாங்க. இன்னும் சில பாருங்க, அன்னல் இன்சான் யஜிபு ஐ யக்பல தத்கீர மிம்மன் யுதக்கிருஹு ஐயம்மன் கான என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அது கட்டளைகளாக இருக்கலாம், விலக்கல்களாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இருக்கலாம். யாரு சொன்னாலும் நமக்கு யாரு அதை ததுக்கீர் என்று சொல்ல நினைவுபடுத்தினாலும் கபூல் செய்ய வேண்டும். கபூல் செய்வது வாஜிப் என்று சொல்றாங்க. இவ்விடத்துல பாருங்க, ஃபல்லாஹு தஆலா லம் யகூல் இந்த வசனத்துல சொல்லல மிம்மன் தக்கரஹு ரசூல்னு சொல்றானா? இந்த வசனத்துல ஒரு ரசூல் சொன்னால் தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்ன செய்யணும்? கபூல் செய்ய வேண்டும், கட்டுப்படணும். அல்லது அவு தக்கரஹு ஃபுலான் அவு ஃபுலான் அல்லது இன்னார் சொன்னா தான் என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க, கட்டுப்படணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்றானா? இல்ல, அல்லாஹ் தான் சொல்றான் பொதுவாக மிம்மன் துக்கிர. அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள், அந்த சான்றுகள் எல்லாம் யாரு நம்மகிட்ட சொன்னாலும் நினைவுபடுத்த நம்ம என்ன செய்யணும்? ஆமன்னா சமயனா வாத்தானா ஆமன்னா சல்லம்னான்ற மாதிரி என்ன கேட்டோம், வழிபட்டோம், கேட்டோம், ஈமான் கொண்டோம், கட்டுப்பட்டோம் என்று நம்ம இருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஃபஇதா அதாக்க தத்கீரு மின் ஐயி ஜிஹத்தின், நல்லா கவனிங்க. இதுல ஃபஇதா அதாக்க தத்கீரு மின் ஐயி ஜிஹத்தின், எந்த திசையாலும் உங்களுக்கு இந்த நினைவூட்டல்கள் வந்தால், நினைவூட்டல் சொன்னா நீங்க கவனிக்கணும். குர்ஆன் என்ன? குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான கஃப்சாக்கள் அல்ல. இன்றைக்கு நிறைய பயான்கள், நிறைய ஸ்பீச், நிறைய ஓப்பன் வருது.
குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா நிறைய விஷயங்கள் என்ன மக்களை என்ன வழிகட்டின் பக்கம் அழைக்கக்கூடிய என்ன அழைப்பாளர்களும் இருக்கிறார்கள். அதுக்கு நாம என்ன செய்ய தேவையில்லை, கட்டுப்படுவோம், எல்லாரும் கேட்க தேவையில்லை, கபூல் செய்ய தேவையில்லை. ஆனா ஃபைதா அத்தாக்க ததிக்கிரு மின் ஐ ஜிஹத்தின் ஃபல் வாஜிபு அலைக்க அல் கபூல்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள் உங்களுக்கு நினைவூட்டப்பட்டால் யாரு சொன்னாலும் எந்த திசையால எப்படி வந்தால் நீங்க என்ன செய்யணும், கபூல் செய்வது வாஜிப்னு சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இஅராப் அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு நினைவூட்டப்பட்டு நம்ம அதை புறக்கணித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பாருங்க. சூரா தாஹால நீங்க படிச்சு நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா வமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய திக்ர்னு சொன்னா என்ன விதத்துல வசனங்கள், குர்ஆனுடைய செய்திகள், என்னுடைய போதனைகள், இவைகளை யார் புறக்கணிக்கிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா, உலகத்தில் அவருக்கு நாம் என்ன செய்ய நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, மறுமையில் நாம் எப்படி அவரை எழுப்பாட்டுவோம், குருடர்களாக எழுப்பாட்டுவோம். கால ரப்பி, அவர் சொல்வார் லிம ஹஷர்தனி ஆமா, என்னுடைய ரப்பே இறைவா, என்னை ஏன் குருடனாக எழுப்பாட்டினாய். வகது குந்து பசீரா, உலகத்தில் நான் என்ன செஞ்சேன், நல்ல பார்வையுள்ளவனாக இருந்தேன். அல்லாஹ் சொல்வான் கதாலிக், ஆம் அவ்வாறுதான், அத்தத்க ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் உம்மிடம் வந்தது, ஃபனசீதஹா, அவையை என்ன செய்தாய், மறந்தாய். வகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய தினம் அவ்வாறே நாமும் என்ன செஞ்சோம், மறந்து விட்டோம். அல்லது துன்சான்னு சொன்னா நீனும் என்ன செய்ய மறக்கடிக்கப்பட்டாய் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், என்ன கருத்து சொல்லுங்க. நம்ம என்ன பார்த்தோம், இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன் என்ன பார்த்தோம், நிச்சயமாக நாம் குற்றவாளிகளை தண்டிப்போம் என்றா ஐ இன்னா சனன்தகிமு மினல்லதீன அஅரது வகஃபரு வகذبு வக்தஸபு ஸய்யிஆத், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்தார்களோ, நிராகரித்தார்களோ, தக்தி பொய்ப்பித்தார்களோ, வக்தஸபு ஸய்யிஆத் சொன்னா பாவங்களை சம்பாதித்தார்களோ, அப்படியான முஜ்ரிமீன்களை நாம் என்ன செய்வோம், தண்டிப்போம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். 29 இன்னும் முடிப்போமா, இன்னும் பார்ப்போமா, 24 வசனம் வரும் பாப்போம் மட்டும் பார்த்தேன். இன்னும் ஒரு வசனம் பார்ப்போம், சரியா? 23 வசனம். அல்லாஹ் தஆலா 23 வசனத்தை குறிப்பிடுகிறான். வலகத் ஆதைனா மூஸல் கிதாப ஃபலா தகும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇஹி வஜஅல்நாஹு ஹுதல் லிபனி இஸ்ராயீல் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வலகத் ஆதைனா, உறுதியாக நாம் வழங்கினோம், மூசா, யாருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினோம், அல் கிதாப், எதை, வேதத்தை. என்ன வேதம் அது, தௌராத் வேதம். ஃபலா தகுன், அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகுன், நபியை பார்த்து சொல்றான், நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஃபீ மிர்யத்தின், ஃபீ மிர்யான்னு சொன்ன என்ன, சந்தேகத்தில், நீங்கள் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மில் லிகாஇஹி, மில் லிகான்னு சொன்னா அவரது சந்திப்பு சம்பந்தமாக, அல்லது அவருடைய சந்திப்பை, யாருடைய சந்திப்பு, இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், இது இடத்துல மின் லிகாஇன்னு சொன்னா யாருடைய, அவருடைய சந்திப்பை நீங்க என்ன செய்யாதீங்க, சந்திப்பு விஷயத்தில் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். அது விளக்கு நம்ம பின்னால பார்ப்போம். வஜஅல்நாஹு, இன்னும் அந்த கிதாபை, அந்த வேதத்தை நாம் ஆக்கினோம், ஹுதல் லிபனி இஸ்ராயில், யாருக்கு, பனு இஸ்ராயல்களுக்கு, அந்த இஸ்ராயலுடைய சந்ததியினருக்கு நாம் என்ன வழிகாட்டியாக, நேர் வழியாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துல வந்த அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த வசனங்கள் தஸ்லியா, அல்லாஹ் தஆலா ஆறுதலுக்காக வேண்டி நபி அவர்களுக்கு இறக்கி வைத்தான். இதுல ஒரு முனாசபா இருக்கு, முன்னால் உள்ள வசனங்களுக்கு என்னன்னு சொன்னா, லம்மா தக்கரல்லாஹு தஆலா ஆயாத்திஹி அல்லதி தக்கர பிஹா இபாதஹு வஹுவல் குர்ஆன் அல்லதி அன்ஸலஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு, அவருடைய உம்மத்துக்கு எது இறக்கப்பட்டுச்சு, குர்ஆன், இறைவேதம். அப்ப இந்த குர்ஆன், இந்த வேதம் இறக்கப்பட்டது என்பது இரு சமுதாயத்துக்கோ, இறுதி நபிக்கோ, ஒரு தூதருக்கோ, அல்லது இது சமுதாயத்துக்கோ அல்ல. இது புதிதான ஒரு விஷயம் அல்ல. இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு, நபிமார்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு,
அந்த சமுதாயங்களுக்கும் வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இதிலே சொல்கிறான். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் அடுத்தது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது இப்ப ரசூல் சதாவளுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும் பொழுது அந்த முஷ்ரிக்கீங்க என்ன செஞ்சாங்க? அதை நிராகரித்தார்கள். அப்ப நபி அவர்களுக்கு என்ன ஒரு தஸ்லியா, ஒரு ஆறுதல்னு சொன்னா, இந்த சமுதாயங்களினால் இறை தூதர்கள் புறக்கணிக்கப்படுவது, நிராகரிக்கப்படுவது என்ன உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்துக்கும் என்ன இது புதிதான ஆரம்பமானது, அது புதிதான விஷயம் இல்லை. இதுக்கு முன்னால் வந்த நபிமார்களும் செஞ்சுக்கிறாங்க, ரசூல்மார்களும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக நிராகரிச்சுக்கிறாங்க. நபிமார்கள் செஞ்சுக்கிறாங்க, அவங்க நிராகரித்திருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த செய்திகள் முன்னால் உள்ள நபிமார்களுடைய செய்திகளை சொல்வதன் மூலமாக நபி அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்துக்கும் என்ன ஒரு ஆறுதலை வழங்குகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா வலக்கத ஆத்தைனா மூசல் கிதாப், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கிதாபை வழங்கினோம் என்றால் அது என்ன? தௌராத். ஃபலா தகும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇஹி என்று சொன்ன நாம பார்த்த கருத்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்திப்பு அது சம்பந்தமாக சந்தேகத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் என்றால், இதுக்கு கதாதா ரஹிமஹுல்லா, அதே போல அதுக்கு மேல இப்னு அப்பாஸ் எல்லாம் போன்றவர்கள் விளக்கம் சொல்றாங்க. ஃபலா தகும் ஃபீ ஷக்கின் மின் அன்னக லகீதஹு, நீங்க சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. என்னன்னு சொன்னா, நீங்க அவரை சந்தித்திருக்கிறீர்கள். யார? மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்து. எப்ப சந்திச்சாங்க? மீரா இஸ்ராவுடைய படத்தை சந்தித்தார்கள். அப்ப இதுக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் அவங்களும் கத்தாதா ரஹிமஹுல்லா இன்னும் முக்கியம் முஃபஸ்ஸிர் சொல்றாங்க, மின் லிகாஇஹி என்று சொன்னா யாருடைய சந்திப்பு? அந்த நபி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்தித்த அந்த சந்திப்பை பற்றி நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம். அதே வஜஅல்னா ஹுதல் லிபனி இஸ்ராயில், பனு இஸ்ராயிலுக்கு நாம் இந்த வேதத்தை நேர்வழியாக வழங்கினோம், வழிகாட்டியாக. என்றால் வஜஅல்னா கிதாப மூசா முர்ஷிதன் வதலீலன் லிபனி இஸ்ராயில இலல் ஹக், சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்கு நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக வழங்கினோம். அன்புக்குரியவர்களே, இவ்விடத்தில் இன்னும் ஒரு கேள்வி வேணும்னு சொன்னா, இந்த வசனத்துல எந்த இறை தூதர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், நினைவு கூறப்படுகிறார்? யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்றாங்க, வக்கீல இக்தியார் மூசா அலைஹிஸ்ஸலாம் லி ஹிக்மத்தின், இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிவு செய்யப்பட்டது ஒரு ஹிக்மாவுக்காக வேண்டி, இதுல ஒரு ஞானம் இருக்கிறது. என்றா வஹிய அன்ன அஹத மினல் அம்பியா லம் யுதிஹி கௌமுஹு இல்லல்லதீன லம் யுமினு பிஹி, அதாவது இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இறை தூதர்களும் அவர்களை ஈமான் கொள்ளாதவர்கள் தான் அவங்க என்ன செஞ்சாங்க? நோயினப்படுத்தினாங்க. ஈமான் கொள்ளாதவர்கள், நிராகரித்தவர்கள் மூலமாகத்தான் பல கஷ்டங்கள், சிரமங்கள், நோய்களை சந்திச்சாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பாத்தீங்கன்னா, நபி அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் மூலமா ஏதாவது சோதனை சந்திச்சாங்களா? கஷ்டங்களை, அதாவது நோவினைகளை இல்ல. நபி அவங்க எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர முஃபஸ்ஸிர், அதாவது அறிஞர்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தின் மூலமா, நிராகரித்தவர்கள் மூலமாகவும் சோதிக்கப்பட்டார்கள், பல நோவினைகளை சந்தித்தார்கள். அதே போன்று அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் யார் சொல்லுங்க? பனு இஸ்ரவேலர்கள் மூலமாக பல கஷ்டங்களை, துன்பங்களை என்ன செஞ்சாங்க? சந்தித்தார்கள். அப்ப ரெண்டு பக்கத்தாலையும் பல நோவினைகள் செஞ்சாங்க. ஈமான் கொள்ளாதவர்கள், ஈமான் கொண்டவர்கள். அன்புக்குரியவர்களே, அவனுக்கு தெரியும் தானே, சூரத்துல் மாஇதாவுடைய 24வது வசனத்துல சொல்கிறான், எப்படி சொன்னாங்க? ஃபதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்தில. இது யார் சொன்னது? ஃபிரௌன் கூட்டமா சொன்னது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மூமின்கள் தான் சொன்னாங்க, மூசாவை நீனும் உம்முடைய ரப்பும் போய் என்ன செய், சண்டை பிடியுங்கள், யுத்தம் செய்யுங்கள். அதே போன்று அல்லாஹ்வை நேரடியாக காட்டுமாறு சொன்னார்கள். இது யார் சொன்னது? முஃமின்கள் தான். அதனாலதான் சுப்ஹானல்லாஹ் பாருங்க, ஒரு தடவை இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன். ஹுனைன் யுத்தத்தின் பொழுது, அப்ப ஹுனைன் ஹிஜ்ரி 8ல நடந்த யுத்தம்.
அது முடிஞ்சதுக்கு பின்னாடி நபி அவங்க என்ன செஞ்சாங்க, கனிமத்தை பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல வந்து அக்ரா இப்னு ஹாபிஸுக்கு 100 ஒட்டகங்களை கொடுத்தாங்க. எத்தனை ஒட்டகங்கள்? உஐனா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 100 ஒட்டகம். அதே ஒன்று அஷ்ராஃபுல் அரப், அரபுகளை முக்கியமான பிரமுகர்களுக்கு நபி அவங்க அந்த கனிமத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்றாரு, இன்னஹாதிஹில் கிஸ்மா மா உதில ஃபீஹா வமா உரீத பிஹா வஜ்ஹுல்லாஹ். பாருங்க, நபி அவர்களுக்கு இப்படி பேச்செல்லாம் வந்திருக்கு. என்ன சொன்னாரண்டா, இந்த பங்கீடு இருக்கே, யாரு நபி அவங்க ரசூலுல்லாஹ் பங்குற இந்த பங்கீடு வந்து என்ன இல்ல நீதமானதோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியதாக இல்லைன்னு சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாரு? இது நீதமானதும் அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியதாகவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் சொல்றாங்க, நான் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சேன், அந்த ஹதீஸ் அறிவிப்புக்கு ராவி சொல்றாரு, எத்தி வைப்பேன், எத்தி வச்சாங்க. நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் ஃபமன் யஅதிலு இதா லம் யஅதிலில்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நீதமாக நடந்து கொள்ளாவிட்டால் யார் அநீதமாக நடந்து கொள்வது என்று சொல்லிட்டு நல்லா கவனிங்க. அதாவது நம்ம அழைப்பு பணியில, அதே போல நல்ல சமுதாய பணிகள்ல, மார்க்க பணிகள்ல நம்ம இருக்கும் பொழுது நம்ம பல சோதனைகளை சந்திப்போம். நபியாக சொன்னாங்க, ரஹீம் அல்லாஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. கத் ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விட அவர் செஞ்சாரு, பல அதிகமாக நோவினைப்படுத்தப்பட்டார். ரசூலுல்லாஹ்களை விட யாரும் நோவினைப்படுத்தப்பட்டாங்களா? நபியாக சொன்னாங்க, இதை விட. அப்ப என்னை விட யார் அதிகமாக? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோவினைப்படுத்தப்பட்டார்கள். ஃபஸபர, அவர் என்ன செஞ்சார்? பொறுமையாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். என்ன அன்புக்குரியவர்களே, இத்துடன் நம்ம இந்த வகுப்பு நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இறுதி வசனங்கள் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நான் திரும்ப உங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 வாரங்கள் தான் என்ன இந்த தொடர் வகுப்புகள், இந்த கோர்ஸ் நடைபெறும். 13ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை நம்ம சொன்ன மாதிரி என்ன 3 பாடத்துக்குரிய பரீட்சை நடைபெறும். அதற்கு நீங்க இப்ப என்ன செய்யுங்க, பெரும்பாலும் தயாரி ஒரு 100க்கு ஒரு 25% என்ன செய்வீங்க, தயார் நிலையில் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதே போல 2 சூறாக்களையும் என்ன செய்யுங்க, மானம் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.